அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மார்கழி 4ஆம் நாளில் இன்னைக்கு அமாவாசையோடு சேர்ந்து அனுமன் ஜெயந்தியும் வருது. முதல்ல வாசலில் நம்ம எழுந்து கதவை திறக்கும் போதே மகாலட்சுமியே வருக, வரம் யாவும் தருக அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மகாலட்சுமி தாயிட்ட சொல்லி வரவேற்றுங்க. அதுக்கப்புறமா நம்ம பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிட்டு, இந்த பஞ்சபூதங்களுக்கும் நன்றி சொல்லிட்டு நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோலம் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்கு போடுற அட்டண்டன்ஸ். நம்ம நல்லா இருக்கோம், நம்ம குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் கோலம். இன்னைக்கு அமாவாசையில் திதி கொடுக்குறவங்க பார்த்தீங்கன்னா கோலம் போடாதீங்க. நாளைக்கு நல்லா போட்டுக்கோங்க. வாசலில் ஒரு பூ மட்டும் வச்சுருங்க. ஏன்னா முன்னோர்கள் வரும்போது நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நம்ம நினச்சோம் அப்படின்னா அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம இல்லாதது கூட அவங்களுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை, அதனால சந்தோஷமாக தான் இருக்காங்க, எப்பவும் போல் அவங்க இருக்காங்க அப்படின்னு நினைப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இன்னைக்கு முன்னோர்களுக்கான ஒரு வழிபாடு. அவங்களுக்கு முதல்ல நம்ம மரியாதையும் நன்றியும் தெரிவிச்சுட்டு நம்ம குலம் நல்லபடியாக இருக்கணும்னு அவங்களோட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு, அதுக்கப்புறமா நீங்கள் படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் போல் நீங்கள் பூஜைகள்லாம் பண்ணலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. விளக்கு ஏற்றலாமான்னு கேட்டிருந்தீங்க. விளக்கு கண்டிப்பாக ஏற்றலாம். மணி அடிக்காதீங்க, சாம்பிராணிலாம் காலையில் போட வேணாம். அவங்களுக்கு முதல்ல செஞ்சுட்டு அதுக்கப்புறம் சாயங்காலமாக நீங்கள் சாம்பிராணி போட்டுக்கலாம். இன்றைக்கி நான் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால தாமரை குழம்பு தான் போட்டிருந்தேன். சுக்கிர பகவானுடைய அருள் பெறுவதற்கு நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தருவோம். அதே மாதிரி குலதெய்வத்துக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலில் மஞ்சள் குங்குமம் தருவது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா நிலைவாசலில் சுக்கிர பகவான் மட்டும் இல்லை, மகாலட்சுமி தாயாரும் குலதெய்வமும் இருக்காங்க. அதனால தான் வீடு கட்டும் போது முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம நிலைவாசலை தான் வைக்கிறோம். அவங்களுக்கு தனியாக பூஜை பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்களை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ நிலைவாசல் அப்படிங்கிறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்தே ஆகணும். நல்லபடியாக இன்னைக்கு மார்கழி 4ஆம் நாளும் விளக்கு ஏற்றி நல்லபடியாக கோலம் போட்டு பிரபஞ்சத்துக்கும் அந்த இறைவனுக்கும் நன்றி சொல்லியாச்சு. இன்னைக்கு அனுமரை நல்லபடியாக வழிபாடு செய்யுங்க. மாலை வேளையில் ஸ்ரீராம ஜெயம் எழுதுறதுக்கான தாத்பரியம் என்ன, இன்னைக்கு குலதெய்வம் நமக்கு தெரியாதவங்க இல்லாதவங்க என்ன பண்ணணும், யாரை வணங்கணுங்கிறத லாங் வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள்.